அதில் இளைஞர்களுக்கு வேலை இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும், நீ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும், நீ மின்சார வாரியத்துக்கு உள்ளதான் போகணும், இல்ல ரயில்வே துறையில தான் போகணும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்காக முழுமூச்சோடு படிக்கக்கூடிய இளைஞர்கள், முழுமூச்சோடு தயார்படுத்துகின்ற பெற்றோர்கள் தான் இன்னைக்கு 95% மேல இருக்காங்க. ரிஸ்க் இருக்கா? ரிஸ்க் இருக்கு. ஒரு சின்னதா ரிஸ்க் இருக்கு, இல்ல பெருசாவோட ரிஸ்க் இருக்கு. ஆனா ரிஸ்க் இல்லாத தொழில் எதுவுமே கிடையாது. இல்ல இந்தியன் மார்க்கெட்ல 50% மேல சைனா மார்க்கெட் பிடிச்சிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல 50% மேல சைனா மார்க்கெட் பிடிச்சிட்டாங்க. தொழில்கள், எண்ணற்ற தொழில்கள் இருக்கிறது. இளைஞர்களுக்கு எண்ணற்ற தொழில், எந்த தொழிலும் சாதிக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜி சங்கர். இந்த மாதம் மார்ச் மாதம் தேர்வுகள் மாதம். 10th +2 கல்லூரிகளில் தேர்வு, செமஸ்டர் தேர்வுகள் என்ற தேர்வுகள் காலம். தேர்வுகள் முடிந்த பிறகு மேல் படிப்பு அட்மிஷன், மேல் படிப்புகள் முடிந்த பிறகு வேலை தேடும் காலம். இந்த வேலை தேடுகின்ற காலத்துல, தேர்வுகள் முடிந்த காலகட்டத்தில் பத்திரிகைகள் பல்வேறு செய்திகள் வரும். அது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ. இன்றைய வீடியோ என்னன்னா, இந்த சமூகத்தில் இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் தனது வாழ்க்கையின் வெற்றியாக எதை நினைக்கிறார்கள், ஒரு கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய திட்டங்கள் என்னவாக இருக்கிறது, அந்த திட்டத்தை வகுத்து கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் என்ன மாதிரி திட்டத்தை வகுத்து கொடுக்கிறார்கள், இதை பற்றி தான் இந்த இன்றைய வீடியோ பார்க்க போறோம். அது சரியா தவறா, அப்படி அவர்களை வகுத்து கொடுக்கக்கூடிய பாதையில அந்த குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள் வெற்றி அடைகிறார்களா, தோல்வி அடைகிறார்களா, அவர்களுக்கான அனுபவம் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி பேசுகின்ற காணொலி இது. எனவே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற, ஆதரவு அளித்து வருகின்ற, இல்ல புதியதாக பார்க்கக்கூடிய அனைவரும் நம்ம சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், குறிப்பாக கமெண்ட் பண்ண வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு சோசியல் அவேர்னஸ் சேனல், அனைவருக்குமான ஒரு சேனல். சமீபத்தில் நிறைய விஷயங்கள், செய்திகள், தமிழ் செய்திகள் வந்துட்டு இருக்கு. பத்திரிகைகள் வருது, ஊடகத்தில் வருது, யூடியூப் சேனல் வருது, நிறைய வருது. அதில் இளைஞர்களுக்கு வேலை இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும். மத்திய அரசு ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல படித்தவர்கள், படிக்காதவர்கள், இடைநின்றவர்கள், உயர்நிலை படித்தவர்கள் எல்லோருக்குமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எவ்வளவு பேர் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்க, வேலை இல்லாமல் எவ்வளவு பேர் சுத்திங்கிறாங்க என்ற புள்ளி விவரத்தை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுது. வேலையில்லா திண்டாட்டம் குறைந்து கொண்டே வருகிறது என்று ஒரு கருத்து சொல்றாங்க. புள்ளி விவரம் சொல்லுது. வேலையில்லா திண்டாட்டம் குறைவில்லை, அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று வேறு சிலர் சொல்றாங்க. எதிரும் புதிரமான கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கு. அதை ஒட்டிய விஷயம் என்னவாக நாம பார்க்கிட்டு இருக்குன்னா, வேலை எது வேலை என்று நமது இளைஞர்கள் கருதுகிறாங்க. கஷ்டப்பட்டு பிஇ படிச்சுட்டு, கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு ஐடி நிறுவனத்தில் பல ஆயிரம், அதாவது குறைந்தபட்சமாக இப்ப ஸ்டார்ட் பண்ண 30,000 ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். 30,000, 40,000, 80,000, 1,00,000 அந்த மாதிரி ஐடி துறையில் இல்ல பன்னாட்டு நிறுவனங்களில் செய்யக்கூடிய வேலையைத்தான் வேலையாக கருதுகிறார்கள். ஒண்ணு. இரண்டாவது, மத்திய அரசு நிறுவனங்கள், மாநில அரசு நிறுவனங்களில் கிடைக்கக்கூடிய வேலையை வேலையாக கருதுகிறார்கள். அதுல வங்கித்துறையில், ஓஎன்ஜிசி இது போன்ற பெரிய துறைகளில், ஃபார்ச்சூன் 500 என்று சொல்லக்கூடிய துறைகளில் அந்த வேலை தான் வேலை என்று கருதுகிறார். இதுதான் வேலை. இதை தாண்டிய வேலையெல்லாம் வேலையே இல்லை. நீ இதுக்கு தான் போகணும், நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும், நீ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும், நீ மின்சார வாரியத்துக்கு உள்ளதான் போகணும், இல்ல ரயில்வே துறையில தான் போகணும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்காக முழுமூச்சோடு படிக்கக்கூடிய இளைஞர்கள், முழுமூச்சோடு தயார்படுத்துகின்ற பெற்றோர்கள் தான் இன்னைக்கு 95% மேல இருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, வேலைன்னா கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வேலை என்பது வங்கித்துறையில் மட்டும்தான் இருக்கா, ஆயில் நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்கா, இபி போன்ற மின்சாரத்துறையில் மட்டும்தான் இருக்கா, இல்ல ஐடி துறையில் மட்டும்தான் இருக்கா, வேறு துறைகள் இல்லையா, இல்ல நாம் சுயமாக வேலை துவங்க முடியாதா என்ற ஒரு கேள்வி, எதிர்கேள்வியை போடுவதே கிடையாது. சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூ, ஒரு பெரிய முதலாளியை இன்டர்வியூ கேட்டாங்க. இந்தியாவினுடைய பெரிய பணக்காரர், தமிழகத்தினுடைய பெரிய பணக்காரர், பேர் சரி ஞாபகத்துக்கு. அவர் என்ன சொன்னார்னா, என்ன ஒருத்தர் கேட்டாரு, நீங்க என்ன வேலைக்கு போறீங்க கேட்டாரு. அவருடைய சின்ன வயசுல. அதுக்கு அவர் சொன்னார், நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேங்க, நான் தொழில் தொடங்குவேன், நான் 4 பேர் வேலை கொடுப்பேன், அதுதான் எனது லட்சியம் என்று அவர் சின்ன வயசுலேயே சொன்னார். அப்ப சின்ன வயசுல சொன்னவர், அதற்கு பிறகு அவர் தொழில் தொடங்கி தொழில் வெற்றி அடைந்து பல தொழில்களை இப்ப வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொன்ன ஒரு இன்டர்வியூ. அது பரம்பரையா பணக்காரங்க பண்ண முடியும், நம்மளால் ஏழைகள் பண்ண முடியுமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். இன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசு, மாநில அரசுகள் இளைஞர்களுக்கு சுய தொழிலுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக, சுய தொழில் செய்வதற்காக அவர்கள்
கொடுக்கின்ற ஆக்கம், ஊக்கம், வங்கி கடன், குறைந்த வட்டியில் கடன், சலுகைகள் என்று எண்ணற்ற சலுகைகள் 2 அரசுமே தொடர்ந்து கொடுக்குது. என்ன விஷயம்னா, அந்த தொழிலை எடுத்து நடத்துவதற்கு புதியதாக ஒரு தொழில் துவங்குவதற்குமான தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு இல்லை, நமது இளைஞர்களுக்கு இல்லை, நமது பெற்றோர்களுக்கு இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. பெற்றோர்களுக்கு இருந்தால் தானே மகனுக்கு இருக்கும், மகளுக்கு இருக்கும். பெற்றோருக்கு இல்லை என்றால் மகனுக்கோ மகளுக்கோ வருமா என்ற கேள்வி இயல்பாக எடுக்கிறது இல்லையா? அப்போ சுய தொழில், சொந்தமாக தொழில் நடத்துவதன் மூலமாக 2-3 அட்வான்டேஜ் இருக்கு. ரிஸ்க் இருக்கா? ரிஸ்க் இருக்கு. ஒரு சின்னதாக ரிஸ்க் இருக்கு, இல்ல பெருசாவோட ரிஸ்க் இருக்கு. ஆனா ரிஸ்க் இல்லாத தொழில் எதுவுமே கிடையாது இல்ல. அப்போ ரிஸ்க் இருந்தாலும் கூட அந்த தொழிலை செய்து சக்சஸ்ஃபுல்லாக மாறுகின்ற அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்னவா இருக்குன்னா, ஒரு அரசாங்க ஊழியரோ, மாத சம்பளம் வாங்குகின்ற ஊழியரோ அவருடைய 30 ஆண்டு 35 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்தால் அவர் பணி வாய்ப்பு பெறுகின்ற அந்த பணப்பலன், அவருடைய கிரெடிட்ஸ், அவருடைய சொத்துக்கள், பல்வேறு விஷயங்களை காட்டிலும் சுயமாக தொழில் செய்கின்ற ஒருவருக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் மிக பிரகாசம். அவர் மிகப்பெரிய அளவுக்கு அதிகமான பணத்தை ஈட்ட முடியும், சொத்துக்களை வாங்க முடியும், பல விஷயங்கள் செய்யலாம். அவருக்கு கீழே ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். அவர் எந்த நேரம் வேண்டுமானால் தன்னை ஓய்வு எடுத்துக் கொள்ள முடியும், எந்த நேரம் என்ன வேலை செய்ய முடியும் என்ற அளவுக்கு பிளெக்சிபிலிட்டி ஒர்க் அவருக்கு இருக்கு, முதலாளியாக இருக்கிறார் என்ற வகையில இப்ப சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை அரசாங்கங்கள் அதிகமாக கொடுக்குது. இப்ப வாய்ப்புகள் அரசாங்கம் அதிகமாக கொடுக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த இளைஞர்கள் தவறுகிறார்கள், பெற்றோர்கள் அந்த வாய்ப்பை தனது குழந்தைகளுக்கு கொடுக்க தவறுகிறார்கள் என்றதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. இது மட்டும் தானா? ஒரு புதுசா யோசிக்கிறப்ப தொழில் ஏகப்பட்ட தொழில் இருக்கு. இந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கிற சைனீஸ் ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் தான் ஜாஸ்தி. வீட்டுக்குள்ள என்ன தேவை இருக்கு, வீட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னவாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த பொருட்களை உற்பத்தி செய்து அதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சீனால இந்தியன் மார்க்கெட்ல 50% மேல சைனா மார்க்கெட் பிடிச்சிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல 50% மேல சைனா மார்க்கெட் பிடிச்சிட்டாங்க. மிடில் ஈஸ்ட்ல 50% மேல பிடிச்சிட்டாங்க. அதனாலதான் அமெரிக்காவுக்கு சீனாவை கண்டால் மிகப்பெரிய அளவுக்கு அச்சம் இருந்து நடக்கிறாங்க. அப்போ சுய தொழில் மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப தொழில் என்ன மாதிரி தொழில் செய்ய முடியும்? தொழில்களை பட்டியலிட்டா தேவை, மக்களுக்கு தேவையான பட்டியல்கள் ஏகப்பட்டது இருக்கு. நான் இன்னும் கூட எளிமையா புரிகிற மாதிரி ஒன்னு இளைஞருக்கு சொல்லிட முடியும். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக ஒரு யூடியூப் சேனல் ஒரு விஷயம் பார்த்தேன், ஒரு இன்டர்வியூ போட்டுருந்தாங்க. ஒரு பிரான்ஸ்ல விழுப்புரம் மாவட்டத்தை செஞ்சியை சார்ந்த ஒருத்தர் பிரான்ஸ்ல போயிட்டு ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அங்கே வேலை செய்யும்போது பிரான்ஸ்லேயே ஒரு பெண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த பிரான்ஸ்ல ஐடி கம்பெனி 2 பேரும் ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. கடுமையான வேலை, 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை, ஓயாத வேலை, குழந்தைகளை கவனிக்க முடியல, சொந்தமா அவங்க வெளியே எங்கேயும் போக முடியல, என்டர்டெயின் பண்ண முடியல, ஒரு மெக்கானிக்கல் லைஃபாக அவங்களுக்கு இருந்தது. அவங்க சொன்னதை சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 2 பேரும் வேலையை ரிசைன் பண்ணிடலாம், வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டு நம்ம சொந்தமா தொழில் பண்ணலாம். பாருங்க, பிரான்ஸ் நாட்டில் 2 பேரும் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யணும், எவ்வளவு சம்பளம் யோசிச்சு பாருங்க. இந்தியன் கரன்சியில் குறைஞ்சபட்சம் 2 பேருக்கும் 5 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வச்சுக்கலாம். நான் ரஃபா சொல்றேன். 10 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு 2 பேருமே செஞ்சியில ஒரு 5 ஏக்கர் மலை, ஒரே மலை தான், காடு, மலைப்பாங்கான காடா இருக்கக்கூடிய 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி அந்த 5 ஏக்கர் நிலத்துல சுய தொழில் பண்ணாங்க. என்ன தொழில் பண்ணிருப்பாங்க? அந்த மலையில, காடுல 5 ஏக்கர்ல. அவர் சொல்றாரு, நான் இயற்கையோட வாழ விரும்புறேன், என்னுடைய நேரத்தை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன், என்னுடைய நேரத்தை வேற யாரோ பயன்படுத்தி என்னை கொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு 5 ஏக்கர் நிலத்துல ஒரு 10 மாடுகள் வாங்கியிருக்கிறாரு, ஒரு 20 ஆடுகளை வாங்கி விட்டுருக்காரு, கோழிகள் வாங்கி விட்டுருக்காரு. அங்க பாறைகளா இருக்க பாறைகளாம் எடுத்துட்டு இயற்கையாகவே அந்த மலை சார்ந்த இடங்களை அந்த இடத்துல ஒரு உட்டன் ஹவுஸ் கட்டி இருக்கிறாரு. அவங்களே உட்டன் ஹவுஸ் மாதிரி இருக்கிற வீடு மாதிரி தான் தங்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல மரங்களை வளர்க்குறாங்க இப்படின்னு சொல்லி, இப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்ல சண்டே ஆனா நாங்க ஒரு 100 கிலோ 200 கிலோ கோழிக்கறி நாங்க கொடுக்குறோம், ஒரு 100 ஆடுகளை நாங்கள் சண்டே ஆனா விற்கிறோம், தோட்டக்கலைகள் தோட்டப்பயிர்கள் போட்டிருக்கோம், கத்திரிக்காய் வெண்டைக்காய் அது மாதிரி செடிகள் போட்டிருக்கோம், அதை நாங்கள் விற்கிறோம், இயற்கை உரங்களை பயன்படுத்துறோம், பால் கொடுக்குறோம். நாங்க இதன் மூலமாகவே நாங்கள் ஒரு மாதத்திற்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம். 10 லட்சம் ரூபாய் அங்க சம்பாதிச்சு விட்டுட்டு இங்க 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி காட்டை சீர் செய்து அந்த இடத்துல இயற்கையான உரங்களை பயன்படுத்தி செடி கொடிகளை வளர்த்து கொண்டு, ஆடுகள் மாடுகளை வளர்த்து கொண்டு மேய்த்து கொண்டு ஒரு மாதத்திற்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் வரை என்பது இது போக போக கூடும். அதே இடத்துல காட்டேஜ் மாதிரி கட்டி வரவங்களை என்ஜாய் பண்றதுக்கான ஏற்பாடுகள் என்ற பல்வேறு விஷயம் எதிர்காலத்தில் செய்ய போவதாக அந்த பிரான்சில் வேலை செய்த தம்பதியர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு அவங்க பேட்டி சொல்லியிருக்காங்க. நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன், 10 லட்சம் ரூபாய் 2 பேரும் சேர்ந்து வாங்கின சம்பளத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மன அமைதிக்காக
ஒரு இயற்கையான வாழ்க்கையை வாழ்வதற்காக இளமையில் தனது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், தனது குழந்தையை எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொந்த ஊருக்கு வந்து செஞ்சி மாவட்டத்துல காடு மலை பாறையாக இருக்க ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி சீர்திருத்தம் செய்து அந்த இடத்தில் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து பல லட்சங்களை ஈட்டி வருகின்ற அவர்கள் ஒரு புதுமையான சிந்தனையை புதிய பாதையில் பயணித்து இட்டுக்கின்றிருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. தொழில்கள் எண்ணற்ற தொழில்கள் இருக்கிறது. இளைஞர்களுக்கு எண்ணற்ற தொழில், எந்த தொழிலும் சாதிக்க முடியும். என்னன்னா நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு தான் போகணும்னு சொல்லக்கூடாது, நான் ஐடி தொழிலுக்கு தான் போகணும்னு சொல்லக்கூடாது. எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தாலும் அந்த தொழில் டெடிக்கேட்டடாக ஹானஸ்டாக வேலை செய்தால் அந்த தொழில் வெற்றி அடைய முடியும் என்பதுதான் நிஜம். அந்த நிஜத்தை தனது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். அரசாங்க வேலை தான் ஆகணும், வங்கி வேலை தான் ஆகணும், ரயில்வே வேலை தான் ஆகணும், மத்திய அரசு வேலை தான் போகணும் என்று ஒரே மாதிரியாக குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி போகக்கூடாது. அப்படி போவதுதான் இளைஞர்கள் மத்தியிலே போட்டியை உருவாக்கி, லஞ்சத்தை உருவாக்கி, குறுக்கு வழியில் வேலையை பெறுவதற்கான வாய்ப்பு எண்ணத்தை அழுத்தத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குது. ஆக இந்த வீடியோவில் இந்த நாம் சொல்லுவதுன்னா இளைஞர்களுக்கு பெற்றோர்களுக்கு சொல்லுதுன்னா எண்ணற்ற தொழில்கள் இருக்கு, எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவதற்கு நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் வெற்றி அடைய முடியும். வேலை வேலை என்று அரசாங்கத்தின் பின்னால் ஓடுவதை விட நாமே ஒரு தொழிலை துவங்கி நாம் ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு வேலை கொடுக்க முடியும் என்று சொன்னால் நாமும் வளர முடியும், நமது நாடும் வளரும் என்பதைத்தான் பிரெஞ்சு நாட்டு தம்பதிகள் சொன்னேன். அதாவது இந்திய நாட்டு தம்பதிகள் பிரான்சில் இருந்தவங்க, அவர்கள் நமக்கு உணர்த்தியதாக நான் பார்க்கிறேன். இது போல நிறைய எண்ணற்ற ஸ்டோரிஸ், உண்மை கதைகள் இருக்கிறது. அதுக்காக நெட்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். வாழ்க்கையில் வென்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். யுவர் ஸ்டோரி என்ற சேனலை போய் பார்த்தீங்கன்னா, சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அரசாங்கம், மத்திய அரசோ மாநில அரசோ சிறு குறு தொழில் தொடங்குவதற்கோ சுயமாக தொழில் தொடங்குவதற்கு எண்ணற்ற வாய்ப்புகளை அளிக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள நாம் தவறுகிறோம் என்பதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அதை தவற விடுவது பெற்றோர்களும் தவறு விடுகிறார்கள், பிள்ளைகளும் தவறுகிறார்கள் என்பதை சொல்லி அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்கால வாழ்க்கையை நிர்மாணிப்பதற்கு அரசாங்க வேலை மட்டுமல்ல, அரசாங்கம் வேட்டை போதுமானதல்ல, அதைவிட சுய தொழிலே சிறந்தது என்பதை சொல்லுவதற்கான காணொலி இது. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். இது போன்ற பல்வேறு வீடியோக்களை பதிவு செய்கின்ற, இந்த சமூகத்தின் நன்மைக்காக மேன்மைக்காக பதிவு செய்கின்ற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம்.